அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் அடுப்புக்குள்ள லைட்ரு, ஸ்பூனு, கத்தி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன். இதுவும் டிமார்ட்ல வாங்குனது தான். இது 4 பார்ட்டா இருக்குதுல்ல, அதனால தனித்தனியா பாருங்க எப்படி போட்டு வச்சுக்கலான்ட்டு. டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஈஸியா இருக்கும். தேட வேண்டாம். நமக்கு சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப அதிலேயே போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியா எடுக்க முடியும். லைட்ரு வந்து கேஸ் அடுப்பு பக்கத்தில் இருக்கணுன்றதுனால அது தண்ணி படாமல் ஃபஸ்ட்டு இதில் வச்சுட்டேன். அடுத்து 2வது இதில் கத்தி 2 கத்தி, பழம் அரியறதுக்கு 1, காய் அரியறதுக்கு 1 கத்தி. அப்புறம் அந்த இஞ்சி பூண்டுலாம் அதிலேயே துருவிக்கலாம். கேரட்டுலாம் தோல் சீவிக்கலாம். கேரட்டு, வெள்ளரிக்காய், அந்த மாதிரி பீக்கங்காய் அதெல்லாம் தோல் சீவுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி துருவுறதும் அதிலேயே இருக்கிறதுனால அது 1 வச்சாச்சு. இங்கே வந்து ஸ்பூன்ஸு இவ்வளோ ஸ்பூன் இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஊர்லேருந்து வரும்போதே இது எல்லாமே நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து ஸ்பூன்ஸு இந்த பாருங்கள் சாப்பாட்டு